கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கைத்தொழும் கணபதி என்றிட கர்மம் அகலுமாம் கணபதி என்றிட கவலை தீருமே. கோடான கோடி தமிழ் மக்கள் அனைவருக்குமே 18 சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய பிரம்மசக்தி சித்தர்வாக்கு ஜோதிடர் கோடான கோடி நமஸ்காரங்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமாக சீரும் சிறப்புமுடன் சகல யோகங்களும் சகல செல்வங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று சிறந்த உயர்ந்த வாழ்க்கை வாழ வேண்டும். இப்ப உலகத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான யோகங்கள் உருவாக்கப்படுகின்றது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட யோகங்களை இதுவரை அனுபவித்திருக்கிறீர்கள்? உங்கள் வாழ்க்கையில் இதுவரை ஏற்பட்ட யோகங்கள் என்ன? என்னென்ன யோகங்கள், என்னென்ன பாதகங்கள் அப்படின்னு உங்ககிட்ட கேட்டோம்னா, அதுக்கு உதாரணமா கடகராசிக்காரவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, எத்தனை வேதனைங்க, எத்தனை வேதனை, கண்ணில் தண்ணி தான் வருது நினைச்சு பார்த்தா. எத்தனை வேதனை, எத்தனை சோதனை, அத்தனை வேதனையும் சோதனையை அனுபவிச்சாச்சு. எங்க வாழ்க்கையில் நல்ல நேரமே வரல, எங்களுக்கு என்னைக்கு தான் நல்ல நேரம் வரப்போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. அதே கடகராசிக்காரர், ஐயா 4 வீடு கட்டியிருக்கேன், 4 வீடு கட்டியிருக்கேன், ஒரு கல்யாண மண்டபம் கட்டியிருக்கேன், சமூகத்தில் எனக்கு ஒரு பதவி கொடுத்துருக்காங்க, என் வியாபாரம் நல்லா ஓடுது, சூப்பராக இருக்கு அப்படின்னு அதே கடகராசிக்காரர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இதெல்லாம் என்னுடைய அனுபவத்தில் பார்த்த விஷயங்கள். அப்ப ஒரே கடகராசிக்கு, ஒரு கடகராசிக்கு இத்தனை துன்பங்கள், இத்தனை சூழல், கடனுக்கு மேலே கடன். இன்னொரு கடகராசிக்கு, அதே கடகராசிக்கு இன்னொரு கடகராசிக்கு சொத்துக்கு மேல சொத்து சேருது, காசுக்கு மேல காசு பணம் கொட்டுது. இது எல்லாம் பிரம்மனுடைய தல விதி, ஒவ்வொருவருக்கும் எழுதப்பட்ட தல விதி. எல்லாம் பிரம்மன் எழுதப்பட்ட தல விதி என்பது மாற்று கருத்தே கிடையாது. புரிஞ்சுட்டீங்களா? இப்ப காலச்சக்கர கிரகங்கள், ஒவ்வொருவருக்கும் காலச்சக்கர கிரகங்கள் அந்த காலபுருஷ தத்துவப்படி அந்த கட்டத்திற்கு உரிய அந்தந்த கட்டத்திற்குரிய காரியங்களை அந்த கட்டத்தில் இருந்து அந்தந்த ஜாதகருக்கு உரிய சரியான யோகங்களை, சரியான பாதகங்களை, சரியான யோகங்களை, சரியான பாதகங்களை சரியாகவே செய்து கொண்டிருக்கிறது. அவர்கள் கடமையை சரியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். கிரகங்கள் கடமையை சரியாகவே செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கட்டத்தில் அடிப்படையில், காரகத்துவ அடிப்படையில் அந்தந்த கிரகங்கள் யாருக்கு, எந்தெந்த ஜாதகருக்கு என்னென்ன யோகத்தை தரணும், எந்தெந்த ஜாதகருக்கு என்னென்ன பாதத்தை கொடுக்கணும் அப்படின்னு சரியாகவே அந்த காரிய கடமைகளை செய்து கொண்டிருக்கிறது. இது பிரம்மனுடைய தல விதி. இது பிரம்மனால் எழுதப்பட்ட ஜோதிட சாஸ்திரம். ஜோதிட சாஸ்திரம் என்பது பிரம்மனால் எழுதப்பட்ட ஜோதிட சாஸ்திரம். ஆக நம் தலையெழுத்தை பிரம்மனால் எழுதியிருக்கிறார். அதே பிரம்மன் தான் ஜோதிட சாஸ்திரத்தையும் எழுதியிருக்கிறார். பிரம்மனால் எழுதப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. புரிஞ்சுட்டீங்களா? என்னடா இது, ஒரு கடகராசிக்கு இப்படி, இன்னொரு கடகராசிக்கு இப்படியா? இது பிரம்மனுடைய விதி. அப்போ ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தலையெழுத்துன்னு ஒன்றை பிரம்ம எழுதியிருக்கிறார். அதை நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அத்தனை பேருக்கும் சொல்லப்படுகின்ற பொதுவான பலன். இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், ஒரு கடகராசிக்கு இப்படி, இன்னொரு கடகராசிக்கு இப்படி.
அப்போ உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்தை எழுதியிருப்பார். அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே நம்பர் இருக்கு, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. நேரம் ஒதுக்குங்க, நேரத்தை ஒதுக்குங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. காலம் ஓடிக்கிட்டே போகுது. காலச்சக்கரத்துல நாமளும் என்னென்னவோ மனசுல சுமந்துட்டு அப்படியே உருண்டுகிட்டே இருக்கோம். மனசு உருண்டுகிட்டே இருக்கு. மனசு பல குழப்பத்துல, வேதனையில, இது எப்போ நடக்குமோ, அது எப்போ நடக்குமோ, இது ஏன் இப்படி நடக்குது, இப்படி இது ஏன் இப்படி போகுது, அவன் ஏன் இப்படி இருக்கான், நம்ம குடும்பத்துக்கு ஏன் இப்படி நடக்குது, இப்படியெல்லாம் பல வேதனைகள் சோதனைகள்ல நம்ம மனசுல சுமந்துட்டே அலையிறோம். வேதனைப்படாதீங்க. கீழே நம்பரை நோட் பண்ணுங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்குங்க, உங்கள் வாழ்க்கையில் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்க. சரிங்களா? மீண்டும் நல்ல கவனிங்க, தொடர்வோம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்ப தொடர்ந்து இந்த புரட்டாசி மாத பலன்களை தெளிவாக பார்க்க போறோம். புரியுங்களா? எல்லா ராசிக்குமே பார்க்க போறோம். புரட்டாசி மாத பலன்களை எல்லா ராசிக்கும் தெளிவா பார்க்க போறோம். நீங்க கொஞ்சம் டிக் பண்ணாம பார்க்கணும். ஏன்னா பல நல்ல விஷயங்கள், என்னென்ன பிரச்சனை நடந்திருக்கு, என்னென்ன சரியாக போகுது, என்னென்ன யோகங்கள் மாறப்போகுது, என்னென்ன கிரக மாற்றத்துல என்னென்ன யோகங்கள் அனுபவிக்க போறீங்க, அதுக்கு என்ன பரிகாரங்கள், தெய்வ வழிபாடுகள் அப்படின்றத நம்ம தெளிவா பார்க்க போறோம். ஆக நீங்க என்ன டிக் பண்ணாம பாருங்க. புரிஞ்சுட்டீங்களா? ஆக எல்லா ராசிக்குமே இந்த புரட்டாசி மாத பலன்களை பார்ப்போம். புரட்டாசி மாத பலன்கள் உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற புரட்டாசி மாத பலன்கள். கும்பராசினியர்களே, உங்களுக்கான புரட்டாசி மாத பலன்கள். கும்பராசினியர்களே, ஒரு 3 முக்கிய பயிற்சிகள் ஏற்படுகின்ற ஒரு புரட்டாசி மாத பலன்கள். இப்ப கும்பத்திற்கு ஆரம்ப கிரக அமைப்புகளை பார்ப்போம். கும்பத்தில் சனி ராகு, கும்பத்திற்கு 5ஆம் இடத்தில் குரு பகவான், கும்பத்திற்கு 7ஆம் இடத்தில் சுக்கிரன் கேது, கும்பத்திற்கு 8ஆம் இடத்தில் சூரியன் புதன், கும்பத்திற்கு 9ஆம் இடத்தில் செவ்வாய். இதுதான் ஆரம்ப கிரக அமைப்பு. என்ன கிரக மாற்றம் வருது அப்படின்னா, 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் 9ஆம் இடத்துக்கு மாறுறார். எப்ப? புரட்டாசி 15ல், 1/10/2025. சரிங்களா? முதல் பயிற்சி. அடுத்த பயிற்சி புரட்டாசி 24ல் 10/10/2025 அன்று சுக்கிரனாகப்பட்டவன் உங்களுக்கு 7ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்துக்கு பயிற்சி அடைகிறார். இது 2வது பயிற்சி. அடுத்து குரு பயிற்சி. குருவினுடைய அதிச்சார குரு பயிற்சி ரொம்ப மிக மிக முக்கியமான ஒரு குருவினுடைய அதிச்சார குரு பயிற்சி. மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு கடகத்துக்கு பயிற்சி அடைகிறார் அதிச்சாரமாக. அதிச்சாரம் என்றால் என்ன? அதாவது பெரிய குரு பயிற்சி வர்றதுக்கு முன்னாடி ஒரு விரைவான ஒரு அதிச்சார பயிற்சி. ஆக அந்த அதிச்சார பயிற்சி என்பது 8/10/2025 8/10/2025 புரட்டாசி 22 அன்று குரு பகவான் அதிச்சார குரு பயிற்சியாக 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்துக்கு பயிற்சி அடைகிறார். சரிங்களா? இப்ப கும்பத்தில் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய, அதான் நல்லா கவனிங்க, கும்பத்திற்கு முதல்ல கும்பத்தில் என்னென்ன கிரகம் இருக்கு? சனி ராகு குபேர நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க. குபேரனுடைய நட்சத்திரத்தில் புரட்டாதி நட்சத்திரம் குபேர நட்சத்திரம். ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒவ்வொரு வலிமை கொண்டது. ஆக மகம் நட்சத்திரம் எடுத்துக்கணும் சுக்கிரனுடைய ஆதிக்கம். அந்த மாதிரி புரட்டாதி நட்சத்திரம் என்பது குருவுடைய குபேரனுடைய நட்சத்திரம் சொல்லக்கூடியது. புரட்டாதி குபேரனுடைய நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தில் சனி ராகு 2 பேருமே இருக்காங்க. அப்ப கும்பராசிக்கு பல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த காலம். பிள்ளைகளுடைய முன்னேற்றம், உங்களுடைய சொத்துக்களுடைய முன்னேற்றம், உங்களுடைய செய்கிற முதலீடு, உங்கள் வியாபாரம், உத்தியோகம், தொழில் எல்லாமே சிறப்பான முன்னேற்றங்களை அடையக்கூடிய ஒரு சனி ராகு. அடுத்து இந்த 5ஆம் இடத்தில் குரு பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திர ஸ்தானம், முதலீடு ஸ்தானம், முன்னேற்ற ஸ்தானம். ஆக பூர்வீக சொத்துக்களும் செய்கிற முதலீடுகளை முன்னேற்றம் பெறுவதும், உங்கள் பிள்ளைகளுடைய முன்னேற்றமும், உங்கள் சொத்துக்கள் உங்களுக்கு சேரக்கூடிய யோகத்திலும் பதவி யோகத்திலும் குரு இருக்கக்கூடிய நிலை 5ஆம் இடத்தில். அடுத்து இந்த சுக்கிரன் கேது 7ஆம் இடத்தில் இருப்பதால் மனைவிக்கு சுகவீனம். 7ஆம் இடத்தில் சுக்கிரன் கேது இருப்பது மனைவிக்கு சுகவீனம். பெண்களுக்கு, வீட்டில் பெண்களுக்கோ மனைவிகளுக்கோ இல்லை பிள்ளைகளுக்கோ ஏதாவது சுகவீனத்தை ஏற்படுத்துவது.
அப்போ அதே நேரத்தில் நட்புகள் நட்புகள் கூட்டு தொழில்கள் நட்புகள் பெண் நட்புகள் எதுவாக யாராக இருந்தாலும் அதனால் வந்து சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும். பெண்கள் பழக்க வழக்கங்கள் இல்லை வீட்டில் வந்து வேறு மனைவிக்கையோ இல்லை பெண்கள் பழக்க வழக்கங்களோ இதில் ஏதாவது பிரச்சனை ஏற்படும், கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். இல்லை உடல்நிலை பெண்களுக்கு உடல்நிலை பாதிப்பு கொடுக்கும். இந்த பாதிப்பிலிருந்து விடுபடக்கூடிய நிலை நீங்கள் என்ன செய்யணும் நமக்கு என்னென்னா பெருமாளை வழிபட்டுக் கொள்ள வேண்டும். சிவாலயத்தில் வழிபடலாம். சிவாலயத்தில் போய் வில்வ மாலை, சிவனுக்கு வில்வ மாலை, பெருமாள் ஆலயம் என்றால் துளசி மாலை, விநாயகனுக்கு அருகம்புல், இந்த வழிபாட்டை நீங்கள் செய்து கொள்ள வேண்டும். ஏன்னா 7ஆம் இடத்துல இந்த மாதிரி கிரகம் வந்தால் சில விஷயங்கள்ல நமக்கு எங்கே போனாலும் பிரச்சனை ஏற்படுது. அடுத்து கும்பராசிக்கு 8ஆம் இடத்தில் பணபரஸ்தானத்தில் சூரியன் புதன் செல்வத்தையும் தொழிலையும் வருமானத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த சூரியன் புதனும் சேர்ந்து சிறந்த அமைப்பு. மேலும் உங்களுக்கு கும்பராசிக்கு 9ஆம் இடத்தில் வந்து செவ்வாய் உங்களுக்கு 3-10க்குரிய, அதாவது 10ஆம் அதிபதி 9ஆம் இடத்தில் இருந்தாலும் 9ஆம் அதிபதி 10ஆம் இடத்தில் இருந்தாலும் ஒரு தொழில் முன்னேற்றம் பதவி முன்னேற்றம் என்பது நிச்சயமாக ஏற்படக்கூடியது. சரிங்களா? அப்போ கும்பத்திற்கு 10ஆம் அதிபதி 9ல் இருக்கார். அப்போ 10ஆம் 9ல் இருந்தால் புதிய பொறுப்புகள், புதிய தொழில் முன்னேற்றம், புதிய பதவிகள் ஏற்படக்கூடிய நிலையில் இருக்கும். இது ஆரம்ப கிரக அமைப்பு பலன்கள். முதல்ல என்ன மாற்றம் ஏற்பட போகுதுன்னா புரட்டாசி 15ல் இப்போ கும்பத்துக்கு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் அவர் 9ஆம் இடத்துக்கு மாறுறார். 9ஆம் இடம் நல்ல ஸ்தானம் தானே. 5ஆம் அதிபதியாக, அதாவது உங்களுக்கு 5ஆம் அதிபதி 9ஆம் இடத்துக்கு வர்றாரு. அதை கவனிக்கணும். கும்பத்திற்கு 5ஆம் அதிபதி 5ஆம் இடம் மிதுன ராசி. அந்த மிதுன ராசிக்கு அதிபதியான புதன் 5ஆம் அதிபதி 9ஆம் இடத்துக்கு வர்றார். மிகப்பெரிய யோகம், மிகப்பெரிய செல்வ யோகம். உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் மிகப்பெரிய முன்னேற்றம். உங்கள் சொத்துக்கள் மிகப்பெரிய ஒரு சொத்துக்களால் வருமானங்களால் முன்னேற்றங்களால் சிறந்த யோகத்தை பெறக்கூடிய காலம். சரிங்களா? ஆக புதன் 9ஆம் இடத்துக்கு வருவது மேலே அங்கே பூமி. அப்போ பூமிகாரங்கள் அப்போ என்னென்ன எதன் மூலம்லாம் முன்னேற்றம் ஏற்படும்? பூமிகளாலும் பதவிகளாலும் தொழில்களாலும் பூமிகளாலும் தொழில்களாலும் வாகனத்தாலும் பல செல்வங்களாலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த 8ஆம் அதிபதி 9ஆம் இடத்துக்கு வருவது. 5ஆம் அதிபதி 5-8 9ஆம் இடத்துக்கு வருவது. சரி, அடுத்ததாக இந்த சுக்கிரன் பல பிரச்சனைகளை, சுக்கிரன் வந்து வீட்டில் மனைவிக்கு பிரச்சனை, பெண்களோட உறவுகளில் பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்படுத்தி இருந்தவர். அவர் என்ன பண்ணுறார்? அவர் மாறிடுறாரு. கொஞ்ச நாள் தான் இருக்கார். புரட்டாசி 24ல் 10/10/2025 அன்று உங்களுக்கு சுக்கிரனும் மாறிடுறார். சுக்கிரன் வந்து கன்னிக்கு வந்துடுறாரு. கன்னியில் இருக்கிற புதன் துலாத்துக்கு போயிட்டார். அப்போ பரிவர்த்தனை யோகம் இதுக்கு பேர். அதாவது சுக்கிரன் வீட்டில் புதன், புதன் வீட்டில் சுக்கிரன், சுக்கிரன் சிம்மத்திலேருந்து கன்னிக்கு போயிட்டார். அப்போ கன்னியில் இருக்கிற புதன் துலா ராசிக்கு சுக்கிரன் வீட்டுக்கு போயிட்டார். ஆக இது பரிவர்த்தனை யோகமாக மாறிடுது. அது வேறு மாறிடுது. இந்த பரிவர்த்தனை யோகம் ஏற்பட்டாலே பல செல்வ யோகம், பல பதவி யோகங்கள், எல்லா வித யோகங்களும் வந்து சேரும். நல்ல சிறப்பாக இருக்கும். அடுத்ததா இந்த குரு பகவானுடைய அதிச்சார குரு பெயர்ச்சி 6ஆம் இடம். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நிர்வாக திறமை, புதிய பதவிகள், பல போட்டிகள் ஈடுபட்டு வெற்றி பெறுவது. கும்பராசிக்காரங்க இளம் வயசுக்காரங்களாம் பல போட்டித் தேர்வில் ஈடுபட்டு ஒரு IAS ஆக, ஒரு IPS ஆக, ஒரு அதிகாரத்துவம் வாய்ந்த உத்தியோகத்தை பெறக்கூடிய நிலை. குடுக்கல் வாங்கல். ஏன்னா கும்பராசிக்கு வந்து 2ஆம் அதிபதி போய் 6ஆம் இடத்துல உச்சம் பெற்றால் குடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட தொழில்களில் சிறந்த ஒரு முன்னேற்றம் ஏற்படும். சிறந்த முன்னேற்றம் ஏற்படும். அதிகாரத்துவம் வாய்ந்த பதவி பெறலாம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இந்த ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டது, குடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்டது, ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட தொழில்கள், இதன் மூலம் நல்ல வருமான முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு சிறந்த அமைப்புகளாக நிச்சயமாக அமையும். அதில் வந்து மாற்றமே இல்லை. இப்போ ஏன்னா இப்போ உங்களுக்கு செவ்வாயோட உங்களுக்கு புதன் சேர்ந்துடுறார். அப்போ பூமிகளால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதில் வந்து எந்தவித மாற்றமே இல்லை. இப்போ அதே நேரத்தில் கும்பத்துக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 12ஆம் இடத்தை பார்ப்பார். 12ஆம் இடத்துல வந்து விரயஸ்தானத்தை எந்தவித விரயம் இல்லாமல் விரயஸ்தானத்தை குரு பகவான் பார்த்தா நல்ல நிம்மதியான தூக்கம், நல்ல வருமானம். அப்போ
காசு பணம் எது வரல, இந்த அது பிரச்சனை இந்த பிரச்சனை போய் தூக்கம் வராது. அப்போ உச்சம்பட்ட குரு பகவான் வந்து 12ஆம் இடத்தை பார்த்தா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துச்சுன்னு அர்த்தம். எல்லா பிரச்சனையும் தீர்ந்து நல்ல வருமானம் வருது, நல்ல முன்னேற்றம் வருது, நிம்மதியான தூக்கம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இப்படிப்பட்ட அமைப்புகள் கும்பராசிக்கு சிறப்பாக இந்த புரட்டாசி மாதம் அமைந்திருக்கிறது. சரிங்களா? ஆக கும்பராசினியர்களே, இது ஒரு பொதுவான பலன். உங்கள் தனிப்பட்ட உங்களுக்குன்னு ஏதாவது நீண்ட நாள் பிரச்சனைகள், கணவன் மணி பிரச்சனைகள், இல்லை வந்து குடும்பத்தில் ஏதாவது ஒரு பொருளாதார பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், புத்திரபாக்கியம் இல்லாத பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள், ஏதாவது ரொம்ப நாள் நீண்ட நாள் ஒரு பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது எப்போ நடக்கும் அப்படின்றத பிரம்மன் உங்கள் தலையெழுத்தில் எழுதியிருப்பார். உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்து, உங்கள் ஜாதகத்தில் அதற்கான தலையெழுத்து இருக்கும். எப்போ சரியாகும், எப்போ நடக்கும் அப்படின்றத பிரம்மன் நிச்சயமாக எழுதியிருப்பார். அது எப்போ சரியாகும், எப்போ நடக்கும் தெரிஞ்சுக்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கி தெளிவாக திருப்தியாக தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா? ஆக மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது 18 சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர். நன்றி, வணக்கம்.